29 சிறகடிக்க ஆசைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, மீனா பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அந்த பையன் முருகன் முத்துக்கிட்ட வந்து, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேனே, ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேனே, 2வது மீட்டிங்ல பண்ண சொன்னேன், பேரை மீட்டிங்ல கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல, முத்து அதெல்லாம் விடுதா, காதல தப்பு பண்றதுலாம் சகஜம், நான் சொன்னதை மட்டும் நீ சரியா கேளு. பொண்ணு உன்னை பாத்துச்சா அப்படின்னு கேட்கவும், பாத்துச்சுதான் நினைக்கிறேன், சரிண்ணே எனக்கு தெரியலனே சரி அப்படின்னு சொல்லவும், பின்னாடி இருந்த அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் வேண்டாம், அது நீ பாக்கியான்னு பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லவும், முத்து ஃப்ரெண்டு கூட இருக்கு, அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி வீடு அப்படின்னு முத்து அடுத்த டிப்ஸ் கொடுக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீ அவங்கள பார்க்கும்போது உங்களை நினைச்சு நான் நைட்லாம் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லு, அவங்க அன்பானவங்களா அப்படின்னு கேட்கவும் வந்து அதுக்கு அவன் சொல்றான், அவங்கள பார்த்த கோகாரமாய் தெரியுதுன்னு அப்படின்னு சொல்ல, முத்து நான் சொல்றதை மட்டும் கேளுடா, இடையில கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அன்புன்னு ஒரு பேர் வை, அப்பாக்கு அடுத்து நமக்கு ஒரு பேர் தங்க பேர் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு அதுவே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரிண்ணே இதே இந்த வாட்டி நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சிடறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சீன்ல மனோஜ் அவங்க அம்மாவை வாமா தனியாக அவங்க ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன், எங்கள் கடையில் முட்டை இருந்துச்சு, எனக்கு கன்ஃபார்மாக செய்வனை வச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு நீயும் ஒன்று செய்யணும் அப்படிங்கும். நீ உனக்கு வச்சிருக்குன்னா ஏன்ட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லவோ, அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டாங்க, நான் உன் பேரை சொல்லிட்டேன் அப்படிங்கவும், அவங்க அம்மா என் பேரை ஏன்டா சொன்னேன், ரோஹிணி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ரோஹிணி ஆண்டி அப்போ நான் செஞ்ச பரவாயில்லையா அப்படிங்காங்க. உடனே விஜயா அது இல்லைம்மா, நீனா சின்ன வயசு எதுனாலும் செஞ்சிருவே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேப்பிலையை கட்டி கோயிலை சுத்தி வரணும் தீச்சட்டி எடுத்து அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு வேப்பிலையை சுத்தணும், இல்லம்மா நீ மஞ்சள் புடவை அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்ததே கிடையாது, விரத நாள்னு இது வரைக்கும் நான் இருக்கவே மாட்டேன், இதெல்லாம் என்னால முடியாது, உனக்கு வேணா நீ செய்ய அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அதெல்லாம் இல்லம்மா நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி செய்யுங்கன்னு சொல்றாங்க. விஜய் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. மேல ஃபேன் விழுது, ஜஸ்ட் மிஸ் தலையில விழுந்திருக்கும். உடனே மனோஜ் அப்படியே பில்டப் பண்ணிட்டு, பாத்தியாமா ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் தலையில விழுந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி, ஆமாண்டி நான் கூட ஃபர்ஸ்ட் நம்பல, இப்போ பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் நீ செஞ்ச நீ அந்த பரிகாரத்தை செஞ்சிடணுமா, இல்லைன்னா உன் மண்டை மேல உளுந்து உன் மூளை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் உங்க அம்மா. டேய் நடல் இல்லாத உன்னை நீயே நடத்திடுவ போல அப்படின்னு மனோஜ் தள்ளி விட்டுட்டு அவங்க ரூம்ல போய் கதை சாத்திடுறாங்க. அடுத்த சீனில் மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே முத்து பக்கெட் எடுத்துட்டு, மீனா தண்ணி வரல என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், மீனா டெய்லியும் வாக்கிங் போகும்போது மாமா தண்ணி போட்டுருவாங்க, இன்னைக்கு என்ன வரல, மோட்ரு ஏதாவது ரிப்பேராக இருக்கும் அப்படின்னு நினச்சி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மனோஜ் எம்மா தண்ணி வரல அப்படின்னு வரான். உடனே ரவி ஸ்ருதியும் எல்லாரும் வந்து தண்ணி வரலங்கவும், மோட்ரு ரிப்பேர் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா என்ன மீனா இதெல்லாம் நீ நேற்றே பார்க்க மாட்டியா அப்படிங்கவும், மீனா என்னத்த மோட்ரு ரிப்பேர் ஆக போகுது, இன்னைக்கு ரிப்பேர் ஆக போகுது, எனக்கு எப்படி நேற்றே தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாம் அவள் தான் காரணம், இந்த வீட்டில் என்ன ரிப்பேர் ஆகணும்னு அவள் தான் காரணம்னு சொல்லுவீங்க போல அப்படின்றாங்க. உடனே அங்கே வெளியில் தண்ணி லாரி சவுண்டு கேட்கு. உடனே விஜயா தண்ணி வந்துட்டு போல, யாருக்கு வேணுமோ இப்போ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் குடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. முத்து பின்னாடி ரவியும் போகிறான். ரவி பின்னாடி போயிட்டு, முத்தை எனக்கு 2 குடம் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அதெல்லாம் என்னாலும் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நீ போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோஹிணி பின்னாடியே குடத்தை எடுத்துகிட்டு போனோன்னே மனோஜ் நீ எதுக்கு குடத்தை எடுத்துகிட்டு போட, நீ எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு, நீலாம் எடுத்துகிட்டு போகாத அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் ஆமாம் நீ இங்கே தண்ணி எடுக்கிறத பற்றி யாராவது வீடியோ எடுத்து எதுலேயும் போட்டால் உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து இதை பார்த்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உடனே ரோஹிணி அத்தை நானும் குளிச்சுட்டு கிளம்பணும்ல, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா அழகாக குடந்துக்கிட்டு வரதை பார்த்துட்டு, ஸ்ருதி நீங்க இவ்வளவு அழகா தூக்குறீங்க, அப்ப நானும் தூக்குறேன் அப்படின்னு ரவி கிட்ட இருந்த குடத்தை தூக்கி இடுப்புல வைக்காங்க. பொத்துன்னு விழுந்துட்டு அவ்வளவு தண்ணியும் போச்சு. உடனே ரவி என்ன இப்படி கீழே போட்டுட்ட, உனக்கு தான் வராதுன்னு நான் சொன்னேன்ல, அப்ப அவங்க மட்டும் அழகா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முத்து மீனாக்கு எல்லாம் நல்லா வரும், பெண்களுக்கு நல்லா வர்றதே குழந்தையும் குடத்தையும் இடுப்புல வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ பெண்கள்லாம் அதுக்கு மட்டும்தான் ஆவாங்களோ அப்படின்னு கேட்கவும், அதுக்கு முத்தி அம்மா நீ வேற எதுவும் திருப்பி விட்டுறாதம்மா, அவளுக்கு நல்லா வருது உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி அழகா தூக்கிட்டு வராங்க. உடனே மனோஜ் என்ன உனக்கு தூக்கி வராதுன்னு நினைச்சேன், இவ்வளோ அழகா தூக்கிட்டு வர, பெரிய வசதியான வாழ்ந்த வீட்டில் பிள்ளைலாம் தூக்க முடியாதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தூக்குறேன், ஆனால் எனக்கு நல்லா ஈஸியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நான் எங்கள் ஊர் கிணத்துலேருந்து தினமும் 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு வருவேன், இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மோட்ரு ரிப்பேர் பார்க்குறவங்க மோட்ரு ரிப்பேர் பார்த்துட்டு முத்துட்டு சொல்கிறாங்க, காயில் போயிட்டுன்னு போன வாட்டியே சொன்னேன், மாற்றினா தான் சரியாகும் அப்படின்னு. முத்து சரி என்ன செய்யணுமோ பார்த்துருங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நான் மெயின் போர்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் சுவிட்சை போட வேண்டாம், கரண்ட் பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மனோஜ் அந்த சைட்லேருந்து வந்து என்ன மெயின் ஆஃப் பண்ணியிருக்கு, நான் வேறு கிளம்பணும் குளிச்சுட்டு, இவங்க வேலை வேறு இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு மெயினை போட்டு விட்டுறாங்க. மனோஜ் மெயினை போட்டோன்னே லைட் எரிஞ்சிட்டு மேலே. உடனே விஜய் படம் கரண்ட் வந்துட்டு அப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு போல அப்படின்னு நினச்சிட்டு ஃபேன் சுவிட்சை போட போகிறாங்க. அங்கே அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. வெளியிலேருந்து பார்வதி ஆண்டி வராங்க, என்ன விஜய் மேலே இன்னும் உனக்கு கோவம் போகலையா அப்படிங்கவும், விஜயை கரண்ட் சாக்கடிச்சுன்னு தலையாட்டிகிட்டே இருக்காங்க. என்ன
என்ன விஜயா, நம்ம எத்தனை வருஷம் பழகிருக்கோம், இன்னுமா என் மேல உள்ள கோவம் போல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்காங்க. அவங்களுக்கு கரண்ட் சாக்கு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி, என்ன ஆண்டி எப்போ வந்தீங்க, ஆண்டி உங்ககிட்ட பேசிட்டாங்களா அப்படின்னு அவங்கள தொடுறாங்க. ரோகிணிக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த மனோஜ், என்ன காலையிலே ரொமான்ஸ் மூட்ல இருக்க போல ரோகிணி அப்படின்னு வந்து கை வைக்காங்க. மனோஜுக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்கள தட்டுறேன்னு ஸ்ருதி துண்டை வச்சு தட்டுறாங்க. அவங்களுக்கும் பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரவி குடும்பமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து அப்படியே சுற்றி பார்க்காங்க, என்னாச்சு அப்படியே சுவிட்சோட பார்க்குறாங்க. அதோட நெக்ஸ்ட் சீன் முடியுது.